திரு ஆசீர்வாதம், தமிழ்நாட்டு தேர்தல் முடிந்து விட்டது, தென்னிந்தியாவில் தேர்தல் முடிந்து விட்டது என்பதனால வடநாட்டில் வட மாநிலங்களில் குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தமிழ்நாடு தமிழர்கள் குறித்த எதிர்மறை கருத்தை பாஜக கொண்டு போய் வைக்கிறதா? குறிப்பாக பிரதமர் முன்வைக்கிறாரா? உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் தென்னிந்தியர்கள் எப்படி உங்களை கையாளுறாங்க பாருங்க அப்படின்னு மைக்ரண்ட் லேபர்ஸை பற்றி பேசப்பட்ட ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களாக கொண்டு போய் வச்சாரு. இப்போ தமிழர்கள் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட அதிகாரி மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா அது அவரை குறித்து பேச வேண்டியதுதானே? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அந்த சாவி இருக்குன்னு தமிழர்கள் மீது ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறாரு திரு கான்ஸ்டன்டைன். வணக்கம் கார்த்திகை செல்வன். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர் பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல ஒரிசாவுடைய மாநிலம் எப்படி மேற்கு வங்காளத்துக்கு காளி துர்கா எப்படி ஒரு முக்கியமான ஒரு தெய்வமோ, அதே போல ஆந்திர பிரதேசத்துல நம்ம சொல்றோம் திருப்பதியில உள்ள பாலாஜி வெங்கடேஸ்வரா, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், மதுரையில மீனாட்சி, அப்படி வரிசையில பழனி முருகன், அது மாதிரி ஒரிசாவுடைய ஒவ்வொரு மக்களுக்கும் அங்க உள்ள ஒரிய மக்களுக்கு பூரி ஜெகநாதர் அவர் ஒரு டெய்டி, அவங்களுடைய குடும்பத்தோடைய ஒரு டெய்டி, அந்த மாநிலத்தோடைய ஒரு டெய்டி. இப்போ அந்த கோயில்ல, பூரி கோயிலுக்கு நானும் போயிருக்கேன், பல தடவை போயிருக்கிறேன். அந்த கோயில்ல உள்ள அந்த ஸ்ரீ ரத்ன பண்டார், அந்த கருவூலம் 2018 இருந்து திறக்கப்படவில்லை. அதுக்கு அந்த சாவி எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க இதுவரை. அதுக்காக பேராசிரியர் சொன்னது மாதிரி அதுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் தலைமையில ஒரு இது கமிட்டியும் போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியோடைய அறிக்கையும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனா இதுவரை மாநில அரசு அதை பத்தி எதுவுமே சொல்லல. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வி.கே. பாண்டியன் பர்சே, வி.கே. பாண்டியன் தமிழர் அப்படின்றதுக்காக சொல்லல. அங்க உள்ள ஒடியா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு பிஜு ஜனதாதள் எப்ப அவர் பிஜு பட்நாயக், அதுக்கு அப்புறமேட்டு அவருடைய மகன் நவீன் பட்நாயக், அவங்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 25 வருடம் அங்க ஆட்சி செய்யற அந்த ஒரு மாநிலத்துல ஒரு ஒரியா மாநிலத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கூட பிஜு பட்நாயக்கு கிடைக்கலையா அப்படின்றது நம்மளுடைய கருத்து கிடையாது. வேட்பாளரா அந்த ஊரை சார்ந்தவங்க இல்லையான்னு அந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு சரியா இருக்குமா? குஜராத்ல இருந்தா ஒரு வேட்பாளர் வரணும் வாரணாசிக்குன்னு அந்த மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த விமர்சனம் சரியா இருக்க முடியுமா? பட் இவர் வேட்பாளர் இல்ல. அப்ப பாண்டியன் நீங்க வேட்பாளராகவே டிக்ளேர் பண்ணி இருந்திருக்கலாமே, ஏன் டிக்ளேர் பண்ணாம அவர் தான் விமர்சனத்தை வைக்கிறீங்க? கரெக்ட், திஸ் இஸ் a right point. அதாவது இன்னைக்கு அவர் தான் டி ஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர். அவருடைய பெர்மிஷன் இல்லாம யாருமே அவரை போட்டி போடுறதுக்கு சார், அதாவது நீங்க 543 தொகுதியில எந்த தொகுதியில யார் வேணாலும், நான் அருணாச்சல் பிரதேசத்துல போட்டி போடலாம், நீங்க குஜராத்ல போட்டி போடலாம், நீங்க தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க போட்டி போடுங்க, யாருமே அதை பத்தி பேச போறது இல்லை. ஆனால் அங்கு ஒரே மக்கள் இந்த பாயிண்ட திரும்பி திரும்பி சொல்றாங்க. இப்போ நிறைய விஷயம் உதாரணமா சொல்ல முடியும் திரு ஆசீர்வாதம். இப்போ நம்ம எம்ஓஎஸ் இருக்காரு திரு முருகன், அவர் எங்க இருந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ராஜ்யசபாவுக்கு? அவர் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? சொல்றேன், நீங்க தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் போட்டி போடுங்க, அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? அதாவது திரு பாண்டியனோட விஷயம் பிரைம் மினிஸ்டர் தன்னோட கருத்தா சொல்லல, அங்க உள்ள ஒடிய மக்கள் இவரை பத்தி அங்க பேசுறாங்க. அதைத்தான் பிரைம் மினிஸ்டர் அதை கோடு காட்டி பேசினார். இன்னைக்கு வர இது மாதிரி நேரடியா சுட்டி காட்டி விமர்சிக்கலாமேங்கிறாரு திரு கான்ஸ்டன்டைன். இல்ல, அது பிரைம் மினிஸ்டர்ட்ட நீங்க இப்படி சுட்டி காட்டி பேசணும், அப்படி சுட்டி காட்டி பேசணும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீங்களே சொல்றீங்க பூரி ஜெகநாதர் எவ்வளவு இமோஷனல் இஷ்யூ அந்த மக்களுக்குன்னு. அந்த சாவி அல்லது அந்த பொக்கிஷம், சாவி கூட இல்ல, அந்த பொக்கிஷத்தினுடைய சாவி காணாம போயிடுச்சுங்கிறது எல்லோருக்கும் அங்க இமோஷனல் இஷ்யூ. அது தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒரு விஷயத்தை பிரதமர் சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அந்த நீங்க மத்தியில பொறுப்புல இருக்கீங்க சார், உங்களுக்கு அப்ப தமிழ்நாட்டில் அந்த சாவி இருக்குன்னு தெரியுதா?
அப்படின்னா அதை நீங்க உடனே எடுத்து வந்திருக்கலாமேங்கிற ஒரு கேள்வி வந்துருதுல. ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க நீங்க, அங்கதான் நீங்க வந்து தப்பு பண்றீங்க. அப்படின்னா பிஜு ஜனதா தளத்தோட ஒரு முக்கியமான ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வர ஜூலை மாசம் அங்க ரத்த யாத்திரா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அந்த ரத்த யாத்திரால இந்த பொக்கிஷம் அறை இருக்கு இல்லைங்க, அதை வந்து திறந்து வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா சாவி வந்துருச்சுன்னு அர்த்தமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனுடைய மெசேஜ் வந்திருக்குது, நீங்க அதையும் பாருங்க. அது வந்து இப்ப மீடியால வந்திருக்குது. அப்ப இவ்வளவு நாள் 2018 காணா போன சாவி இப்ப வந்துருச்சா? பிரைம் மினிஸ்டர் சொன்னதுனால வந்துருச்சா? நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, முடிச்சு நீங்க சொல்றது நியாயம். நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, அது ரொம்ப இமோஷனல் இஷ்யூ. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அந்த ஒடிசா மக்கள் மொத்த பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்கு. அந்த சாவியை, அந்த பொக்கிஷத்தினுடைய சாவியை வி.கே. பாண்டியன் மறைத்து வைத்திருக்கிறார்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ரைட்டு. அதே போல தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? இந்தியாவில் எங்க வேணா இருக்கலாமே, உலகத்துல எங்க வேணா இருக்கலாமே. தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்றதன் மூலமாக அந்த மக்கள்கிட்ட என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க? தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போயிருக்காங்கன்னு பிரைம் மினிஸ்டர் வந்து தன்னுடைய கருத்தா சொன்னாரு. அங்க நீங்க வாங்க சார், ஒரிசாக்கு நம்ம 2 பேருமே போலாம். இன்னும் ஒரிசால எலெக்ஷன் நடக்கிறதுக்கு டைம் இருக்குது. அங்க உள்ள ஒவ்வொரு ஒரியா மக்களையும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு எங்களுக்கு அங்க இருந்து வர வரலாற்றை சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்றை பாலச்சந்திரன் அவர்கள் அவரு சொல்ல முடியும். ஒன்று சொல்றோம், ஒடிசாக்கு தமிழ்நாட்டுக்கு கனெக்ட் பல விதத்துல இருக்கு சார். தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும்ன்ற முயற்சியை எடுத்தவர் அங்க இருந்தவர் தான், அவங்க அப்பா தான். அப்படி ஒன்னா இருக்கும், மாநிலங்களுக்கு இடையில பிளவை உண்டாக்குறாங்க, மோதலை உண்டாக்குறாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு, குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது முதலமைச்சர் வந்து சொல்றதுக்கு வந்து அவருக்கு முழு உரிமை இருக்குது, அவர் சொல்லிட்டு போட்டோம். பட் அதே முதலமைச்சர்கிட்ட நான் ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்கிறேன். இதே தலைமைச் செயலகத்துல சென்னையில அவரோட ஒரு பிரைவேட் செக்ரட்டரியா ஒரு இன்னொரு மாநிலத்துல இருந்து, மகாராஷ்டிரால இருந்தோ இல்லது ஈவன் குஜராத்ல இருந்தோ உத்தரப்பிரதேச இருந்தோ உட்கார வச்சுக்கிட்டு முழு அதிகாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் நீங்க அவரை போய் பாருங்க, அவர் தான் எல்லாம் முடிவு பண்ணுவாரு. தலைமைச் செயலாளர்களாக அப்ப அவங்க தான் தலைமைச் செயலாளர்களாக அது நமக்கு இப்ப இருக்கிற தலைமைச் செயலாளர் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மகன் சார். தமிழ் அதாவது ஆமா சார், தலைமைச் செயலாளர் சொல்ல அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே யாருமே பார்க்க முடியாது. திமுகவுடைய தலைவர்கள் கான்ஸ்டன்ட் பார்க்க முடியாது. போய் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இது அரசியல் விமர்சனம் இல்ல, இதுதான் நிலைமை. அங்க வந்து ஒரிசால நீங்க போய் பாருங்க, பார்க்க முடியாது. அவர் வந்து அந்த நம்பகத்தன்மையை அவர் திரு பட்நாயக் கிட்ட பெற்றிருக்கிறார் என்றால் அது பட்நாயக்குடைய உரிமை அல்லது வி.கே. பாண்டியனுடைய செயல் திறமை, ரெண்டுமே வச்சுக்கோங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. பூரி ஜெகநாதரை பத்தி சொன்னீங்க, அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு டயட்டி, ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அப்படின்னு. நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், திரு ஆச்சாரிக்கு தெரியுது. ஆனா சம்பித் பத்ராவுக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்க. ஜெகநாதரே, சம்பித் பத்ரா சார், ஜெகநாதரே பேசுங்க பிரதமர் மோடியினுடைய பக்தர் அப்படிங்கிறாரு. இது இப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டுல, இந்தியால யாராவது ஒருத்தர் இப்படி பேசி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அதாவது நேத்து காலையில இருந்து கிட்டத்தட்ட 15 தடவை அவர் வந்து பிரஸ் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். அந்த குறிப்பிட்ட அந்த பிரஸ்ல பேசும்போது அது வந்து டங் ஆஃப் ஸ்லிப் ஆஃப் தி டங் அவர் வந்து, ஆமா அவர் ஏன்னா நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க, அதை நானும் பார்த்தேன். அந்த இடத்துல அவர் வந்து பேசும்போது வார்த்தைகள் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சில சமயத்துல வந்து இட் ஹேப்பன்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ், அதை தான் அவர் வருத்தப்பட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டாரு. அதுவும் இல்ல, இன்னில இருந்து 3 நாள் வந்து நான் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிறேன். நடக்கலாம். ஆமா, கரெக்ட். யாருக்கு வேணாலும் நடக்கலாம். வாய் தவறி பேசக்கூடியது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸ்லிப் ஆஃப் த டங் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்தியாவில் பிஜேபிக்கு அந்த இம்யூனிட்டி உண்டு, பிஜேபியிலேருந்து பேசுகிறவங்களுக்கு உண்டு. வேறு யார் பேசினாலும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதை இனிமேல் நம்ம புரிஞ்சுக்கணுன்ற. எல்லாருக்கும் ஸ்லிப் ஆஃப் த டங் வரும், எல்லாருக்கும் வார்த்தை தவறும். அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குங்கிறதோட நான் அதை நிறுத்துறேன். நான் வந்து சம்பித் பத்ரா வந்து இவ்வளவு பெரிய இதை இழைச்சிட்டாரு, இந்துக்களுக்கு விரோதியாக மாறிவிட்டார், கடவுளை இவ்வளவு தூரம் நிந்திச்சு விட்டார் அப்படிலாம் நான் சொல்லலை. அது மனிதர் தவறுகள் இன்டென்ஷன் இல்ல, அததான் இல்ல ஒரே ஒரு இன்டென்ஷன் இல்லங்கிறது நான் ஏத்துக்கிறேன். பேசினா ஆனா ஓகே, பட் சனாதன தர்மத்தை பத்தி வேணும்னு பேசின ஒரு முதலமைச்சரோட புதல்வன் இப்ப ஒரு அமைச்சர் அதுவும் பேசலாம், டீடைலா பேசலாம். சனாதனம் பத்தி அதை நம்ம பேசணும் இல்லையா? அதை பேசுவோம், இன்னைக்கு பேசலாம். அவர் அதை பத்தி சனாதனன்ற புரிதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருங்கிறது அப்ப பிரச்சனை. அதையும் பேசலாம். கட்டாயம் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.